ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஈஸியான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி தான் பொட்டேட்டோ பேன்கேக்ஸ். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு உருளைக்கிழங்கை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த சின்ன பல்ல நல்ல நைஸாக கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க, பெருசு யூஸ் பண்ணாதீங்க. இது கூடவே நான் ஒரு வெங்காயத்தையும் லைட்டாக கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கால்வாசி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஒட்டை பிழிஞ்சு எடுத்துட வேண்டியது தான். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் சாப்பிட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன ஒரு ரெசிபி. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஒரு பவுலில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துப்போம். கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். இப்போ பிழிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் வெங்காயம் மிக்ஸியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ரெசிபி. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஒரு ஸ்வீட் பேஸில் நான் சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா இது கூட நான் கடையில் சாப்பிட்றப்ப அது ஆப்பிள் சாஸ் வச்சு கொடுத்தாங்க, சுகர் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. கூட இருந்த ஜெர்மன் ஆளுங்க, அதாவது அதர் கஸ்டமர்ஸ், ஏதோ காரமாக சாப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லோரும் ஆப்பிள் சாஸ் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. இப்போ நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அதுவே ரொம்ப வியர்டாக இருந்தது. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அதுதான் ஒரு பொட்டேட்டோ இதுவும் ஒரு ஆப்பிள் சாஸ் காம்பினேஷனும் என்னடா இது காம்பினேஷன் சொல்லி சாப்பிட்டேன். பட் ஐ டிடன்ட் ரெக்ரெட் மை சாய்ஸ் ஆஃப் ஹேவிங் ஆப்பிள் சாஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். எல்லாத்தையும் துருவி போட்டு முட்டை கார்ன்ஸ்டார்ச் மிக்ஸ் பண்ணி சுட்டு எடுக்க வேண்டியது தான். இது ஒரு ஈஸியான ஸ்நாக்கும் கூட. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 minutes ஆகும் இது வேகிறதுக்கு. உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அவுட்டர் க்ரஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நான் கடையில் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பெருசாக சுட்டு தந்துருந்தாங்க. ஒன்றும் நல்ல பெரிய பெரிய சைஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நல்லா கிறிஸ்பியாக இந்த அவுட்டர் லேயர்லாம் பாருங்கள், நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இதை நம்ம எடுத்துருவோம். சூப்பர் வாசனை, செம்ம வாசனை. இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் நல்ல வாசனை. ஸோ இதை நான் ஆப்பிள் சாஸோடு வச்சு சாப்பிட போகிறேன். மேலே கொஞ்சமாக சுகரும் அவங்க டஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த ரெசிப்பியை எல்லோரும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கிறிஸ்மஸை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் பாய்.